الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பிதஅத்களாகும் பிதஅத்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாராக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என இறைக்கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்த்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத்தையும் நல்பதேசம் செய்தவனாய் பிறர் மானம் காப்போம் என்ற தலைப்பினூடாக நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கமானது பிறரது மானங்களை எந்த அளவு கண்ணியப்படுத்துகிறது, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பிறர் மானங்களை மதித்து கண்ணியப்படுத்தி வாழ்கின்ற பட்சத்தில் இந்த உலகிலும் நாளை மறுமை நாளிலும் எங்களுக்கு கிடைக்கப்பெற இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் குறித்தும் அதே நேரத்தில் பிறரது மானங்களில் கை வைத்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பட்சத்தில் நாளை மறுமை நாளிலே எவ்வாறான தண்டனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்கின்ற அம்சங்களை உள்ளடக்கியதாய் இன்றைய ஹுத்பாவை அமைத்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றினுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை சஹாபாக்களுக்கு உணர்த்த போகிறார்கள். எனவே அதற்கு நேரான ஒரு கண்ணியத்தை மகத்துவம் பொதிந்ததை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு தொட்டு காட்டுகிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ்வின் தூதருடைய
ஹஜ்ஜத்துல் வதா. அதில் 2-3 தினங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அதிலே பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகின்ற பொழுது பிறருடைய மானங்கள், பிறருடைய இரத்தங்கள், பிறருடைய பொருளாதாரங்கள் இவைகளை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வதற்கு முன்னர் அதனுடைய கண்ணியம், அதனுடைய மகத்துவம் எந்த அளவு முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள். நாங்கள் இருக்கக்கூடிய நாள், நாங்கள் இருக்கக்கூடிய மாதம், நாங்கள் இருக்கக்கூடிய இடம் இதனுடைய கண்ணியம் என்ன என்பதை முதலில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள். ஃபஇன்ன திமாஅக்கும், நிச்சயமாக உங்களுடைய உயிர்கள், இரத்தங்கள், வ அம்வாலக்கும், உங்களுடைய பொருளாதாரங்கள், வ அஅராதக்கும், உங்களுடைய மானங்கள், பைனக்கும் ஹராமுன், உங்களுக்கு மத்தியிலே கண்ணியத்துக்குரியவை, சிறப்புக்குரியவை, பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில் உள்ள அம்சம் எதை போன்று ஃபீ பலதிக்கும் ஹாதா, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஊர், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காபா எந்த அளவு அல்லாஹ்விடம் சிறப்புக்குரியதோ, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த தினம், பெருநாளுடைய தினம் எந்த அளவு மகத்துவம் வாய்ந்ததோ, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம் எந்த அளவு கண்ணியம் வாய்ந்ததோ அந்த அளவு கண்ணியத்துக்குரியது உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய மானங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறரது மானங்களுடைய மகத்துவத்தை சஹாபாக்களுக்கு புரிய வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறார்களே, பிறரை மானபங்கப்படுத்தும் அமைப்பிலே பிறரை நாங்கள் கிண்டல் செய்வது, பிறர் மீது பழி சுமத்துவது, பிறரை ஏசுவது, பிறர் மீது அவதூறு சொல்வது, பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறரை இழிவுபடுத்துவது, பிறரது குறைகளை வெளிப்படுத்துவது, பிறரை ஏளனமாக பார்ப்பது, இவ்வாறாக பிறருடைய மானங்களை போக்குகின்ற அனைத்து செயற்பாடுகளும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்டவை என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன், ஒரு முஸ்லிமை ஏசுவது என்பது அது கெட்ட குணம். யாரெல்லாம் ஒரு முஸ்லிமை ஏசுகிறாரோ அவர் ஃபாசிக்காக மாறிவிடுவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள். அன்பிற்குரிய உறவுகளே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய நோம்பினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் உணர்த்துகின்ற பொழுது, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். குறிப்பாக எப்படியான பாவங்கள் எங்களிடம் இருந்து இந்த நோன்பை எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அல்லாஹ் சொன்னார்கள், ஃபலா யஃபுஸ், நீங்கள் கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம். எதெல்லாம் கெட்ட பேச்சுக்கள் என, கெட்ட பண்புகள் என இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறதோ அந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர், நோன்பு என்பது எங்களுடைய பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம், எனவே நீங்கள் கெட்ட பேச்சுக்களை பேசிவிட வேண்டாம். எங்களிடமிருந்து கெட்ட பேச்சுக்கள், கெட்ட பண்புகள், கெட்ட தன்மைகள் வெளிப்படக்கூடாது என்கின்ற விடயத்திலே இந்த நோன்பு மிக முக்கிய வழிபாகம் வகிக்கிறது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்திலே ஈரான் மற்றும் இஸ்ரேலிய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எந்த பகுதி சரி என்பதை நான் பேசவில்லை. ஆனால் ஒரு சாரார் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள், இன்னொரு சாரார் ஈரானையும் இஸ்ரேலையும் எதிர்க்கிறார்கள். இப்படி ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களாகிய நோன்பு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இந்த சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள், நாங்கள் இடக்கூடிய பின்னூட்டங்கள், அன்பிற்குரிய உறவுகளை அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இவைகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இஸ்லாம் வளர்த்தெடுத்த முஃமின்கள் தானா நாங்கள், இஸ்லாம் வளர்த்தெடுத்த முஸ்லிம்கள் தானா நாங்கள், நோன்பை நோற்றுக்கொண்டு நாங்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தைகள், இடக்கூடிய பின்னூட்டங்கள், ஈரானையும் இஸ்ரேலையும் எதிர்க்கக்கூடியவர்களை பார்த்து யூதர்கள் என்று சொல்வதும், யூத கைகுலிகள் என்று சொல்வதும், ஈரான்
பார்த்து ஷியா என்று சொல்வதும் அன்பிற்குரிய உறவுகளை அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, இந்த சட்டம் தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரத்தை எங்களுடைய கரங்களுக்கு தந்தது யார்? நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ரமலானிலே கண்ணியமிக்க மாதத்திலே நோன்பு நோற்றுக்கொண்டு இந்த நோன்பு எங்களுடைய பேச்சுக்களை மட்டுப்படுத்த வேண்டும், எங்களுடைய கெட்ட குணங்களை எங்களிடமிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வந்த நோன்பை நோற்றுக்கொண்டு அன்பிற்குரிய உறவுகளை அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, சமூக வலைத்தளங்களிலே பிற மதத்தவர்கள் பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு சண்டை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அன்பிற்குரிய உறவுகளை அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, நிச்சயமாக இந்த நோன்பு எங்களுக்கு தக்வாவை தரவில்லை. லஅல்லகும் தத்தகூன், எதை சுமந்து இந்த நோன்பு எங்களிடம் வந்ததோ, என்ன நோக்கத்தை சுமந்து எங்களிடம் இந்த நோன்பு வந்ததோ அந்த நோக்கத்தை நாங்கள் 17வது தினத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். 17 நாட்களும் நாங்கள் பெருமித நோன்பு நோட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் ஹத்துஹு, அவர்கள் நோன்புக்கு கொடுத்த பங்கு என்ன தெரியுமா? அல் ஜூஅ வல் அத்ஷ், அவர்கள் தாகித்திருந்தது பசித்திருந்தது தான். அப்படித்தான் எங்களுடைய 17 நாட்கள் கழித்திருக்கிறோம் அன்பிற்குரிய உறவுகளே. இல்லை என்றால் இந்த தக்வா எங்களிடம், இந்த நோன்பை தக்வாவை எங்களிடம் தந்திருக்குமாக இருந்தால், நோன்பின் மூலமாக தக்வாவை நாங்கள் அடைந்திருப்போமாக இருந்தால், சமூக வலைத்தளங்களிலே யாரோ போன்று பிற மதத்தவர்கள் போன்று முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுக்குள் அடித்துக் கொண்டிருக்க மாட்டோம். கெட்ட வார்த்தைகளினால் எங்களுக்குள் ஒருவருக்கொருவர் நாங்கள் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். நோன்பு எப்படியான பாவங்களை விட்டு பாதுகாக்கும் கேடயம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, அப்படியான பாவங்களை விட்டு எங்களை பாதுகாக்கவில்லை என்றிருந்தால் இந்த 17 நாட்களும் அப்படியான பாவங்களை விட்டு நாங்கள் நோக்கியிருந்த நோன்பை எங்களை பாதுகாக்கவில்லை என்றிருந்தால் நாங்கள் தாகித்திருந்ததும் பசித்திருந்ததும் தான். இந்த நோம்பினுடைய பேரு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் தாகித்திருப்பதிலும் பசித்திருப்பதிலும் இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பதிலும் எந்த தேவையுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒரு மாற்றத்தை, எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது தக்வாவை. அந்த தக்வா கிடைக்கப் பெறவில்லை என்றால், நாங்கள் நோட்ட நோம்பின் மூலமாக தக்வா எங்களுடைய உள்ளங்களை வந்து அடையவில்லை என்றால், பாவங்களை விட்டும் நாங்கள் ஓரமாகவில்லை என்றால், அல்லாஹ் தஆலா இந்த மாதம் முழுவதும், ரமலானுடைய மாதம் முழுவதும் நோன்பிருக்க சொன்னதில் எந்தவித தேவையுமே அல்லாஹ்வுக்கு இல்லை என்பதை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஈமான் கொண்ட மக்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் ஆஸா, உங்களில் ஒரு சாரார் இன்னொரு சாராரை பழித்துக் கொள்ள வேண்டாம், ஏளனமாக கருத வேண்டாம். அஸா ஐயகூனு கைரம் மின்ஹும், யாரெல்லாம் ஒரு சாராரை நீங்கள் ஏளனமாக கருதுகிறீர்களோ, இழிவாக கருதுகிறீர்களோ, அவர்கள் உங்களை விட சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ் இருக்கக்கூடும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய பொருளாதாரங்களையோ பார்ப்பது கிடையாது. வலாகின் அல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் உள்ளங்களையும் நான் அல்லாஹ் பார்க்கிறான். இங்க மாற்றம் எந்த அடியானிடம் வருகிறதோ அவன்தான் அல்லாஹ்விடம் சிறந்தவன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நீங்கள் ஒரு சாரார் இன்னொரு சாராரை இழிவாக கருதாதீர்கள், ஏளனமாக பார்க்காதீர்கள். வலா தத்னிசு அன்ஃபுஸக்கும், உங்களுக்குள்ளே நீங்கள் பழித்துக் கொள்ளாதீர்கள், பிரச்சனைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். வலா தனாபஸு பில் அல்காப், தீய பட்ட பெயர்களை கொண்டு நீங்கள் உங்களுக்குள் அழைத்துக் கொள்ளாதீர்கள். இப்படியாக அல்லாஹ் தஆலா எங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய சில கெட்ட நடத்தைகளை சொல்லிக் கொண்டு வருகிறான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல், பிறரை பற்றி எண்ணுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். கூடுதலாக அவர் அப்படிப்பட்டவராக இருக்கலாம், இப்படிப்பட்டவராக இருக்கலாம் என்று தீய எண்ணங்களை நீங்கள் பிறர் மீது நினைக்காதீர்கள். இன்ன பஅத வன்னி இஸ்முன், சில பொழுதுகளில் நீங்கள் நினைக்கக்கூடியவை பாவமாக மாறிவிடும். நீங்கள் ஒருவரை பற்றி இவர் பிழை செய்கிறார் போன்று தெரிகிறது என்று நீங்கள் அவரை நினைத்தால் அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்கிறார், வலா தஜஸ்ஸு, நீங்கள் அவரை துருவி துருவி ஆராய ஆரம்பிப்பீர்கள். ஒருவரை பற்றி கெட்டெண்ணம் கொண்டு விட்டீர்கள் என்றால், இவருடைய நடத்தை பிழை போன்று தெரிகிறது என்று நீங்கள் கருதிவிட்டால் அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார், எங்கே போகிறார், யாரோடு கலக்கிறார் என்று நீங்கள் துருவி துருவி ஆராய ஆரம்பிப்பீர்கள். வலா தஜஸ்ஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். துருவி துருவி ஆராய்ந்து நீங்கள் ஒன்றை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால்
அந்த சகோதரனுடைய குறையை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் அந்த குறையை பிறரோடு ஷேர் பண்ணி மகிழக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனவே அடுத்ததாக அல்லாஹ் தடை செய்கிறான், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, நீங்கள் உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொன்னார், நீங்கள் பிறரை பற்றி அதிகமாக நினைக்காதீர்கள். அவர் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். சில நினைவுகள் நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் பாவமாக மாறி அவர் மீது தப்பெண்ணம் கொண்டால் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்கள், அவருடைய செயற்பாடுகளை கவனிப்பீர்கள், துருவி ஆராய்வீர்கள். ஆராய்ந்து ஒரு முடிவை நீங்கள் அடைந்து கொண்டால் இவர் இந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், இவர் இந்த கெட்ட செயல் செய்து கொண்டிருக்கிறார், இவர் இப்படியான பிழை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு முடிவை நீங்கள் அடைந்து கொண்டால் அதை பிறரோடு நீங்கள் ஷேர் பண்ணுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். எனவே அடுத்த கட்டமாக உங்களிடம் ஒருவரை பற்றி குறை வந்தடைந்து விட்டால் வலா யக்தப் பஅதுகும் பஅதா, நீங்கள் பிறரிடம் அவைகளை ஷேர் பண்ணாதீர்கள், புறம் பேசாதீர்கள். எந்த அளவு மிக பாரதூரமான செயற்பாடு என்று புறம் அல்லாஹ் சொல்கிறான், ஐயுஹிப்பு அஹதுகும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைதா, நீ யாரை பற்றி பேசுகிறாயோ, நீ யாரை பற்றி புறம் பேசுகிறாயோ அந்த சகோதரர் மரணித்த பின்னர் அவருடைய மாமிசத்தை நீ உண்ணுவதற்கு விரும்புவாயா என்று அல்லாஹ் எந்த அளவு ஒரு பாரதூரமான ஒரு கேவலமான செயற்பாடு பிறரை பற்றி புறம் பேசுவது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உணர்த்துகிறார். எங்களில் எத்தனை நபர்கள் இந்த கேவலமான பண்பை விட்டு தூரமானவர்கள் சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவின் வழியாகவே எங்களில் பலர் வேறு வேறு குணங்களை விட்டு வேறு பாவங்களை விட்டு தூரமாக இருந்தாலும் புறம் என்று சொல்லப்படக்கூடிய பிறருடைய மாமிசத்தை ருசிக்கக்கூடிய இந்த கேவலமான பண்பில் எங்களில் பலர் இன்னும் மூழ்கி கொண்டிருக்கிறோம். இல்லாமல் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர. ஒருவரை பற்றி பேச வந்தால் முஸ்லிமாகிய என்னுடைய கடமைப்பாடு என்ன, என்னிடம் அவரை பற்றி பேச வேண்டாம். ஆனால் நாங்கள் அதை எப்படி எதிர்நோக்குகிறோம், அப்படியா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படி செய்தாரா, இன்ட்ரெஸ்டாக இன்பமாக பிறருடைய குறைகளை நாங்கள் காதுகளினால் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோமே. அன்பிற்குரிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு குறையை பேசிவிட்டார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குள்ளமான ஒரு பெண்ணாக இருந்தார்கள். இரண்டு பேருமே அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி. சஃபியா இப்படிப்பட்டவள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், லகத் குல்தி கலிமத்தன், நீ ஒரு வார்த்தை பேசிவிட்டாய், லவ் முஸிஜத் பிமாயில் பஹர், கடல் நீரில் நீ பேசிய வார்த்தையை கரைத்தால் லமஸஜத்து, கடலே பழுதடைந்து விடும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சாதாரணமாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குள்ளமான பெண் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுது ஆத்திரமுற்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோபமுற்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடல் நீரில் கரைத்தாலும் கடல் துர்நாற்றம் அடைந்து விடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் வழியாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே பிறருடைய குறைகளை ஆராய்ந்து பிறரோடு சந்தோஷமாக மகிழ்ந்து பரிமாறிக் கொள்கிறோமே, எங்களுடைய இந்த பேச்சுக்களை எத்துணை கடல்களில் கரைத்தாலும் அத்துணை கடல்களிலே பழுதடைந்து விடக்கூடிய நிலைக்கு முஸ்லிம் உம்மத்தாக எங்களுடைய செயற்பாடுகள் அமையப்பெறுகிறது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். மிஅராஜ் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகிலே சில தண்டனைகள் எடுத்து காட்டப்பட்டன. இந்த உலகத்திலே செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைகள், இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை, பொய் பேசினாயா இந்த தண்டனை, பிறருடைய குறைகளை புறமாக பேசிட்டிருந்தாயா அதுக்கு இந்த தண்டனை, விபச்சாரம் செய்தாயா அதற்கு இந்த தண்டனை, மார்க்கத்தை கற்று குறிப்பாக ஃபஜ்ர் தொழாமல் தூங்கினாயா அதுக்கு இந்த தண்டனை. இப்படியாக நரகத்திலே சில தண்டனைகள் அல்லாஹ்வின்
அங்கே ஒரு சாரார் இரும்பிலான கோர நகங்கள் வழங்கப்பட்டு அந்த நகங்களினால் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சிகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹாஉலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள் யார், எதற்காக வேண்டி இவர்கள் தங்களுக்கு இப்படியாக அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தாங்களே முகங்களையும் உடல்களையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஹாஉலா அல்லதீன யக்குலூன லுஹூமன் நாஸ், உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மக்களினுடைய இறைச்சிகளை புசித்தவர்கள். யார் மக்களுடைய இறைச்சியை புசித்தவர்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார், வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, நீங்கள் புறம் பேசாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களுடைய சகோதரன் இறந்த பின்னர் அவருடைய இறைச்சியை புசிக்க நீ விரும்புவாயா? இங்கே சொல்லப்படுகிறது, உலகத்திலே யார் வாழுகின்ற பொழுது பிறருடைய இறைச்சிகளை புசித்தார்களோ அவர்களுடைய நிலைதான் இது. வயகஊன ஃபீ அராதிஹிம், மக்களுடைய மானங்களிலே கை வைத்தவர்கள் இவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பிற்குரிய உறவுகளை அல்லாஹ் தஆலா நபியார்களே, பிறருடைய மானங்களுடைய நாங்கள் எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அவன் தனிமையில் பாவம் செய்தால் அவனுடைய பாவத்தையே வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை. குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிதீன், அல்லாஹ் சொன்னார், என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள் தன்னுடைய பாவங்களை பகிரங்கப்படுத்தி வைத்து. இரவையிலே ஒரு அடியான் அவன் செய்த பாவங்களை அல்லாஹ் மறைத்திருக்க பகல் பொழுதை அடைந்தவுடன் நண்பனோடு நான் இரவு நேரம் இப்படியான பாவங்களில் ஈடுபட்டேன், பகல் பொழுதில் ஒரு அடியான் பாவம் செய்திருக்க அதை அல்லாஹ் தஆலா மறைத்திருக்க இரவு பொழுதிலே தன்னுடைய நண்பர்களோடு நான் இப்படியான பாவங்களில் ஈடுபட்டேன் என்று பகிரங்கப்படுத்தினார். இதற்கு கூட இஸ்லாம் என்ன செய்வது, நான் செய்த பாவங்களை, என்னுடைய குறைகளை, என்னுடைய பலவீனங்களை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் எனக்கு அனுமதிக்கவில்லை என்றால் பிறருடைய குறைகளை, பிறருடைய மானங்களில் எங்களால் எப்படி கை வைக்க முடியும் என்பதை அன்றைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நபியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இன்னல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியை, இந்த அல் குர்ஆனிய வசனங்களை இன்னும் எங்களுடைய உள்ளங்கள் உள்வாங்கவில்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். பிழை செய்தவர், குறைபாடுள்ளவர் என் கூட பிறந்த சகோதரனாக இருந்தார், என் கூட பிறந்த சகோதரியாக இருந்தார், அவனுடைய குறைகளை நான் வெளிப்படுத்துகிறேன், அவனை மானபங்கப்படுத்துவதற்கு நான் தயாராக இல்லை என்றால், அன்பிற்குரிய உறவுகளே, என் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தவர்களாக ஏனையவர்கள் இல்லை என்றிருந்தாலும் எல்லோருமே நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பிற்குரிய இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் தஆலா நபியார்களே, அதை தாண்டி முஸ்லிம் என்பது, இஸ்லாமிய என்ற கட்டுப்பாடு என்பது எங்கள் எல்லோரையும் சகோதரத்துவமாக இணைத்திருக்கிறது. இந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக பிறரை பற்றி புறம் பேசுவதாக இருக்கலாம், பிறரை மானபங்கப்படுத்துவதாக இருக்கலாம், இவன் என் கூட பிறக்காவிட்டால் என் கூட பிறந்த சகோதரனை போல இஸ்லாம் இவனை என்னுடைய சகோதரனாக எனக்கு அறிமுகம் செய்கிறது. அல்லாஹ் தஆலா முஃமின்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே அதை நாங்கள் சரியாக உணர்ந்து கொண்டால், என் கூட பிறக்காவிட்டாலும் இஸ்லாம் என்கின்ற இந்த தூய மார்க்கத்திலே அவன் என்னுடைய சகோதரன், அவள் என்னுடைய சகோதரி என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக பிறருடைய குறைகளை பேசி பிறரை மானபங்கப்படுத்துவதில் நாங்கள் இன்பம் காண மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், வமன் கான ஃபீ ஹாஜதி அஹீஹி, யார் அவருடைய சகோதரனுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற விடயத்தில் இருக்கிறாரோ, கானல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி, அல்லாஹ் தஆலா அவருடைய தேவையை நிவர்த்தி செய்து விடுவார். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு கஷ்டத்தை ஒரு முஸ்லிமை விட்டு யார் போக்குகிறாரோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா, நாளை மறுமை நாளிலே
அந்த அடியான் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா போக்கிடுவார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னார்கள், வமன் சதர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மறைக்கிறார், யார் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மறைக்கிறாரோ சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலேயும் அவனுடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மறைப்பார், நாளை மறுமை நாளிலேயும் அவனுடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மறைப்பார். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாளை அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் விசாரிப்பதற்காக வேண்டி மஹ்ஷரிலே ஏற்பாடு வைப்பார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இந்த உலகத்திலே இறுதியாக பிறந்து மரணிக்கக்கூடியவர் வரை ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் தஆலா மஹ்ஷரிலே ஏற்பாடுவார். அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வதற்காக சபைக்கு வருவார். அதில் 70,000 மக்கள் எந்த விசாரணை எந்த தண்டனை இல்லாமல் சுவர்க்கத்துக்கு போகுமாறு அல்லாஹ் தஆலா அனுமதிக்குவார். அந்த 70,000 மக்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் குறிபார்த்திருக்க மாட்டார்கள், நெருப்பினால சூட்டினால வைத்தியம் செய்திருக்க மாட்டார்கள், பிறரிடம் சென்று ஓதி பார்க்குமாறு கேட்டிருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அல்லாஹ் மீது தவறு வைத்திருப்பார்கள், அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். நல்லது நடந்ததோ கெட்டது நடந்ததோ வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இதை என்னை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ் தஆலா எழுதிய அம்சம், எழுதிய பேனாமை காய்ந்து விட்டது என்பதை உறுதியாக நம்பியிருப்பார். அன்பிற்குரிய உறவுகளே, இந்த 70,000 பேரையும் அல்லாஹ் தஆலா சோழத்துக்கு அனுப்பிவிட்டு மிஞ்சி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களை 2 கட்டமாக அல்லாஹ் தஆலா விசாரிப்பார். அதில் ஒரு கட்டம் நஜ்வா, ரகசிய பேச்சுவார்த்தை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை ஒரு மனிதர் பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நஜ்வா என்று சொல்லப்படக்கூடிய இரகசிய பேச்சுவார்த்தை குறித்து நீங்கள் செவிமடுத்ததை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்லுங்கள் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவிமடுத்த சில வாசகங்களை சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளை அல்லாஹ் தஆலா விளையாடலே 2 கட்ட அந்த விசாரணையிலே ஒரு கட்ட விசாரணை எப்படி இருக்கும் என்றால், ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா எழுப்புவார். அவர் இந்த உலகத்தில் செய்த அனைத்து விடயங்களையும் பட்டியலிடுவார், கேள்வி கேட்பார், அவர் பதில் சொல்லுவார். ஒரு மனிதர் கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது அந்த மஹ்ஷரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அதை செவிமடுத்துக் கொண்டிருப்பார்கள், அதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு கணவனை அல்லாஹ் தஆலா விசாரிக்க ஆரம்பித்தார். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது கணவன் செய்த அனைத்து பாவங்களையும் அவருடைய மனைவி பார்த்துக் கொண்டிருப்பார், விசாரித்துக் கொண்டிருப்பார். மனைவியை எழுப்பாட்டி விசாரித்தார். மனைவி இந்த உலகத்தில் செய்த பாவங்கள் அனைத்தையும் கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகளை எழுப்பாட்டி விசாரிக்கின்ற பொழுது பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் செய்த பாவங்கள், பெற்றோர்களை விசாரிக்கின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்த பாவங்கள், இப்படி ஒவ்வொரு அடியானும் இந்த உலகத்திலே என்னென்ன பாவ காரியங்களில் ஈடுபட்டாலும் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு முன்னர் விசாரிப்பார். இது ஒரு விசாரணை முறை. இன்னொரு விசாரணை முறை தான் நஜ்வா, ரகசிய பேச்சுவார்த்தை. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை அழைப்பார். அவனுக்கு ஏனைய மக்களுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா திரையை போடுவார். அல்லாஹ் தஆலா விசாரிக்க ஆரம்பிப்பார். கேட்கப்படக்கூடிய கேள்விகள் யாருக்குமே விளங்க மாட்டாது. அந்த அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான ரகசிய பேச்சுவார்த்தை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றாக கேட்பார். அத்தஅரிஃபு தம்பகதா, அத்தஅரிஃபு தம்பகதா, அத்தஅரிஃபு தம்பகதா. இந்த பாவத்தை நீ செய்தால் நினைவிருக்கிறதா? இந்த பாவத்தை நீ செய்தால் நினைவிருக்கிறதா? இந்த பாவத்தை நீ செய்தால் நினைவிருக்கிறதா? என்னென்ன பாவங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அந்த அடியான் செய்து கொண்டிருந்தானோ அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா பட்டியல் போடுவான். அந்த அடியான் நினைப்பான், நான் அழிந்து போக போகிறேன், அல்லாஹ் தஆலா என்னை நரகத்திலே தூக்கி எறிய போகிறான் என்று நினைப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அந்த இடத்திலே, அன்பிற்குரிய உறவுகளை அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலே நீ வாழ்கிற பொழுது உன்னுடைய அனைத்து குறைகளையும் நான் மன்னித்தேன், மறைத்தேன். வஅன அக்ஃபிருஹா லக யௌம், இன்றைய தினமும் உன்னுடைய குறைகளை மறைத்து உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வான். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் சதர முஸ்லிமன், உலகத்திலே வாழ்கிற பொழுது யாருடைய குறைகளை மறைத்து யார் வாழ்ந்தார்களோ சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ் தஆலா உலகிலேயும் அவருடைய குறைகளை மறைப்பார், மறுமையிலேயும் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகளாக குறைகளை மறைத்து அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். அன்பிற்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய கிஃப்ட் இது! இந்த உலகத்திலே பாவம் செய்யாத யாரும் இருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா பாவம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் எங்களுடைய உள்ளத்தை படைத்து வைத்திருக்கிறான். எங்களை படைக்கின்ற போது கூட ஒரு ஷைத்தானை படைத்து விட்டான். எப்படா இந்த அடியானை வழிகெடுக்கலாம் என்ற ஷைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். அன்பிற்குரிய உறவுகளை அல்லாஹ் தஆலா நடிகார்களே, மனிதன் என்ற அடிப்படையிலே பல பாவங்களையும் செய்யக்கூடியவர்கள் நாங்கள். எங்கள்
இந்த உலகத்தில் எங்களுடைய குறைகளை மறைத்து நாளை மறுமை நாளிலேயும் எங்களுடைய குறைகளை மறைத்து அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமானுடைய சகோதரனுடைய குறையை மறை, முஸ்லிமானுடைய சகோதரியுடைய குறையை மறை, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே உன்னுடைய குறைகளையும் மறைத்து நாளை மறுமை நாளிலே நீ செய்த அனைத்து பாவங்களையும் மறைத்து அனைத்து பாவங்களையும் மன்னித்து உன்னை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். அன்பிற்குரிய உறவுகளே, இந்த சந்தர்ப்பங்களை முஸ்லிம்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அதில் எல்லாம் மீறிச் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பனுடைய குறைகள், என்னுடைய மனைவியினுடைய குறைகள், என்னுடைய பெற்றோருடைய குறைகள், என்னுடைய அயலவர்களுடைய குறைகள், நாம் அண்டி பழகி பேசக்கூடிய இன்னும் பல சகோதர சகோதரியுடைய குறைகள் எங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் அதை இன்னொரு சகோதரனோடு இன்னொரு சகோதரியோடு ஷேர் பண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய குறைகளை இந்த உலகத்திலே பாதுகாத்து எங்களுடைய குறைகளை இந்த உலகத்திலே மறைத்து நாளை மறுமை நாளிலே அந்த மஹ்ஷர் பெரும்பெருமையிலேயே ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னால் என்னுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா அள்ளி போடாமல் திரையிட்டு கண்ணியமான முறையில் அழைத்து அல்லாஹ்வுக்கும் அந்த அடியாருக்கும் இடையிலான ரகசிய பேச்சுவார்த்தை ஊடாக எல்லா கேள்விகளை முடித்துவிட்டு அல்லாஹ் தஆலா என்னை மன்னித்து சுவனத்துக்கு அனுப்பக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைய இஸ்லாமிய உறவுகளே, இறுதியாக நாளை மறுமை நாளிலே முஸ்லிம்களாகிய நாங்கள் தொழுத நன்மைகள், கொடுத்த ஜகாத்தினுடைய நன்மைகள், நோட்ட நோன்பினுடைய நன்மைகள் நன்மை குவியலோடு போவோம். கந்தராவிலே அல்லாஹ் தஆலா வழிமறிப்பார். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களை கந்தராவிலே அல்லாஹ் தஆலா வழிமறிப்பார். வழிமறித்து அங்கே கிசாஸ் எடுப்பான், பழிக்கு பழி வாங்குவான், விசாரணை நடத்துவான். ஒவ்வொரு அடியாருக்கும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது என்னென்ன கருதிகளை செய்திருக்கிறோமோ அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், மானபங்கப்படுத்துவதாக இருக்கலாம், இந்த உலகத்திலே பிறருடைய விடயத்திலே கை வைத்தவர்கள், ஹுகூக்குல் இபாதில் எல்லை மீறியவர்கள். ஹுகூக்குல்லாஹ் ஒரு பகுதி இருக்கிறது, ஹுகூக்குல் இபாத் ஒரு பகுதி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உரிமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகளில் முஸ்லிம்களாகிய நாங்கள் தவறிழைக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், மிகவும் இரக்கமுள்ளவன், கண்ணியமுள்ளவன், கருணை உள்ளவன், மன்னிக்கக்கூடிய கஃபார், எங்களை மன்னித்து விடலாம். ஆனால் ஹுகூக்குல் இபாத், பிறருடைய உரிமைகள், கடமைகள், இவைகளிலே யாராவது கை வைத்து விட்டால் நிச்சயமாக அந்த உரிய மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மன் கானத் லஹு மظلمத்துன் லி அஹதின் மின் இர்திஹி அவ் ஷை, மானம் தொடர்பாக அல்லது பொருளாதார ரீதியாக யாருக்காவது இந்த உலகத்தில் நீங்கள் அநியாயம் செய்திருந்தால், இந்த உலகத்தில் நீங்கள் அநியாயம் செய்திருந்தால் ஃபல்யதஹல்லலு மின்ஹுல் யௌம், இன்றைய தினமே அதை நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். யாருக்கு நீங்க பொருளாதார ரீதியாக அநியாயம் செய்தீர்களோ அவரை சந்தித்து அவருக்கான பொருளாதாரத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். மானம் தொடர்பாக எவருடைய மானத்தை நீங்கள் போக்காட்டினீர்களோ, எவருடைய மானத்தில் நீங்கள் கை வைத்தீர்களோ, எவரை பற்றி புறம் பேசித்தீர்களோ, எவருடைய குறைகளை நீங்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டீர்களோ, ஷேர் பண்ணீர்களோ, பதிவிட்டீர்களோ, அவர்களை சந்தித்து இன்றைய தினமே நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபல அல்லா யகூன தீனாரும் வலா திர்ஹமுன், நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு கொடுப்பதற்கு தீனாரும் இருக்க மாட்டாது, திர்ஹமும் இருக்க மாட்டாது. அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுக்கு செய்த அநியாயங்களை இன்றே நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். இல்லையா அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், சஹாபாக்களை பார்த்து, அததுரூன மனில் முஃப்லிஸ், திவாலாகி போனவர் யார் என்று தெரியுமா? லொஸ்டாயினவர் யார் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடம் பொருளாதாரங்களோ, யாரிடம் காசு விடவில்லையோ அவர்தான் லொஸ்டாயினவர், அவர்தான் திவாலாகி போனவர். ஆனால் அல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்திலே திவாலாகி போனவர் நன்மைக்குரியரோடு வருவார், தொழுகையோடு வருவார், நோன்போடு வருவார், ஜகாத்தோடு வருவார். ஆனால் கந்தராவிலே அங்கே தடுத்து நிறுத்தப்படுவார். அவர் இந்த உலகத்தில் சிலரை ஏசி இருப்பார், அந்த மனிதன் அங்கே வருவார். சிலரை அடித்திருப்பார், அந்த மனிதன் அங்கே வருவார். சிலருடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருப்பார், அந்த மனிதன் அங்கே வருவார். சிலரை பற்றி அவதூறு சொல்லி இருப்பார், அங்கே அந்த மனிதன் வருவார். வந்து சொல்லுவார், அது சத்தமஹாதா, இவர் என்னை ஏசினார், அது தரபஹாதா, இவர் என்னை அழைத்தார், அது அக்கலஹாதா, இவர் என்னுடைய பொருளாதாரத்தை
அநியாயமான முறையிலே சாப்பிட்டார், அது கலபஹாதா, இவர் எனக்கு அவதூறு சொன்னார், இப்படியான குற்றச்சாட்டுகள் அவரை நோக்கி வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நடிகார்களே, இவர் மலை போன்ற நன்மைகளோடு சுவனத்துக்கு தயாராக வந்திருப்பார். ஆனால் அல்லாஹ் தஆலா கந்தராவிலே வைத்து, கந்தரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலத்திலே வைத்து இவரிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை இவர் யாருக்கு ஏசினாரோ, இவர் யாருக்கு அவதூறு சொன்னாரோ, இவர் யாருடைய பொருளாதாரத்தை சூறையாடினாரோ, இவர் யாருக்கு அளித்தாரோ அவர்கள் எல்லோருக்குமே பங்கு வைத்து கொடுக்கப்படும். ஆனால் கொடுப்பதற்கு நன்மைகள் இருக்க மாட்டாது. இவரால் பாதிக்கப்பட்டவர் இந்த உலகத்தில் அவருடைய பாவங்கள் அனைத்தையுமே இவருக்கு எடுத்து போட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது பிறர் விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிறருடைய மானங்கள் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிறருடைய பொருளாதாரங்கள் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களிலும் நாங்கள் எல்லை மீறி போனால் நிச்சயமாக அந்த மனிதன் மன்னிக்காதவரை நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார். நாங்கள் ஸகாத் கொடுத்திருக்கலாம், ஹஜ் செய்திருக்கலாம், ஏன் போரிட்டு ஜிஹாத் செய்திருக்கலாம், பிறருடைய மானங்கள் பிறருடைய பொருளாதாரங்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள். ஒரு முஜாஹித் சூரம் செல்வதற்கு அவருடைய கடன் தடையாக இருக்கிறார். பிறருக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரம். எனவே அன்பிற்குரிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா நடிகார்களே, அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். பிறருடைய மானங்கள் விடயத்தில், பிறருடைய பொருளாதாரங்கள் விடயத்தில், பிறரை அடிக்கின்ற, பிறருடைய இரத்தங்களை போக்குகின்ற, பிறரை கொலை செய்கின்ற விடயத்தில் முஸ்லிம்களாகிய நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உரிய அடியால் மன்னிக்காதவரை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். வல்ல ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் இந்த நோன்பு எதற்காக வேண்டி எங்களுக்கு தரப்பட்டதோ அந்த தக்வா உள்ள மக்களாக, இந்த நோன்பு எதை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அல்லாஹ் தூதர் அறிமுகப்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய இந்த நோன்பாக எங்களுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா ஆக்கி நாளை மறுமை நாளிலே குடும்பமாக சோனத்தினுடைய கூடிய மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவத்தி அல்ஹம்துலில்லாஹ்.